வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நேஷனல் ஹைவே ஸ்ட்ரெச்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரெட் கலர் மார்க்கிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த ரோட்ல எதுக்காக இத பண்றாங்க? எந்த ரோட்ல வந்து எந்த நேஷனல் ஹைவேல வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன நேஷனல் ஹைவேல இத பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, NH 44ல இத பிளான் பண்ணியிருக்காங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த ரோட வந்து தோப்பூர் காட்டு ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கோயம்புத்தூர், சேலத்திலிருந்து நம்ம கிருஷ்ணகிரி போகணும் அப்படின்னா, இந்த வழியா தான் போவாங்க மேஜரா. சரியா? தோப்பூர் காட் ரோடு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் மார்க்கிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, வெஹிக்கிள்ஸ் அந்த 4 வீலர்ஸோட ஸ்பீட ரெட்யூஸ் பண்றதுக்காகவும், விசிபிலிட்டிய இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் தான் ரெட் கலர்ல தெர்மோபிளாஸ்டிக் பெயிண்ட்ட வந்து யூஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மத்திய பிரதேஷ்ல இதே மாரி ஒரு ரோடு வந்து போட்டிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் மார்க்கிங்ஸ் அப்படிங்கிறதும் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்ட வந்து ரெட்யூஸ் பண்றதுக்காகவும் இந்த ஒரு மார்க்கிங்ஸ வந்து போடுவாங்க. ஸ்பீட கண்ட்ரோல் பண்ண முடியும். விசிபிலிட்டிய அதிகப்படுத்த முடியும். அத தாண்டி பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டிய வந்து கொண்டு வர முடியும். ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்ட வந்து ரெட்யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இத வந்து பண்றாங்க. ஸோ தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் எங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா, NH 44ல தோப்பூர் காட் ரோட்ல வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மிஷன் திருஷ்டி அப்படின்னு சொல்லி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்டோசார் சேட்டலைட் லான்ச் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுல அது கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கேலக்ஸி ஐ அப்படிங்கிற இந்த கேலக்ஸி அப்படிங்கிற இந்த ஸ்டார்ட் அப். இவங்களோட ப்ராஜெக்ட் தான் இந்த மிஷன் திருஷ்டி அப்படிங்கிறது. ஸோ மிஷன் திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு சேட்டலைட். சரியா? அந்த சேட்டலைட்ட என்ன தொழில்நுட்பத்துல வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்டோசார் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்துல வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஆப்டோசார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஆப்டிக்கல் இமேஜிங் அண்ட் சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார் இந்த 2 டெக்னாலஜியும் ஒருங்கிணைச்சு அந்த ஒரு சேட்டலைட் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். ஓகேவா? எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆ இந்தியாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓவர் எ லாங் பீரியட் ஆஃப் டைம் இது வந்து நெறைய கன்வென்ஷனல் சிஸ்டம்ஸோட ரொம்ப அட்வான்ஸ்டான சிஸ்டமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து SpaceX உடைய Falcon 9 மூலியமா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ, அததான் நம்ம இங்க வந்து பார்க்குறோம். இந்தியாவோட ஒரு சேட்டலைட் அதே மாரி வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ஆப்டோசார் சேட்டலைட் அப்படிங்கிறது. சரியா? ஸோ, இன்னைக்கு 2 முக்கியமான செய்திகள வந்து பார்த்துருக்கோம். நன்றி.